ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சினர்ஜி இந்தியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் உங்களை நன்றி சொல்வதில் அதிக మగిழ்చి అడిగిరోం. మన ప్రభువును లోక రక్షకుడైన యేసుక్రీస్తు వారి యొక్క నామం ద్వారా సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ద్వారా మీకు శుభాకాంక్షలు తెలియజేయడం మేము సంతోషిస్తున్నాం. ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. ప్రభు అయిన యేసు మితి లేకుండా మిమ్మల్ని ఆశీర్వదించును గాక. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய செய்தி சுமந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்టర్ సైమన్ పొన్నే அவருடைய செய்தி நம்ம இப்போது கேட்கிறோம். ఈరోజు దేవుని యొక్క వర్తమానాన్ని మోసుకొని వచ్చినటువంటి రెవరెండ్ డాక్టర్ సైమన్ పొన్నయ్య గారి యొక్క సందేశాన్ని మనం విందాం. இப்போது மார்க்கு என்பார் எழுதிய நற்செய்தி நூலை சிந்திக்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகத்தையும் மிஷனரி பணி சிந்தையை மனதிலே கொண்டவாறு சிந்திப்பதற்காக நாம் விரும்புகிறோம். வேதாகமத்தை தொகுத்த கடவுளின் பிள்ளைகள் இந்த மார்க்கை இரண்டாவது புத்தகமாக தருவார்கள். ஆனால் வேத காலசாலையில் நாம் இதை கற்கும்போது நாம் அறிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு உண்மை, புதிய ஏற்பாட்டின் முதலாவது புத்தகம் இந்த மார்க்கு என்பார் எழுதிய நற்செய்தி நூல். சின்ன நற்செய்தி நூல், மிக கடுமையான உபாதைகள் மத்தியில், சோதனைகளுக்கு மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையில் ஒன்றும் கையில் இல்லாத ஒரு போதனை, ஒரு தெளிவுரை, உபதேசம் என்று இல்லாத காலத்தில் அப்போஸ்தலர் பேதுரு மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த திருத்திட்டத்தை மார்க்கு முதலாவதாக எழுதியிருந்தார். இதை வைத்துதான் பிற சமநோக்கு நூல்கள் என்று கூறுவார்களே, மத்தேயு என்பார், பிறகு லூக்கா என்பாரும் இதை கூறமைத்து இதற்கு அவர்களுடைய பார்வையில் மெருகேற்றி பிற நூல்களை தந்தார்கள், நற்செய்தியாக தந்தார்கள் என்று சொல்வார். இந்த மார்க்கு என்பார் மிக அடிப்படையான போதனையை தேவராஜ்யத்துக்காக தருகிறார். மற்ற எல்லா நற்செய்தி நூல்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லி தம்முடைய நற்செய்தி பணியை துவக்குகிறது. ஆனால் மார்க்கு நேரடியாக காலம் கனிந்தது என்று கூறுகிறார். காலம் நிறைவேறிற்று என்று அழைக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய முன் தூதனாய் தம்முடைய அப்போஸ்தலனாகிய திருமுழுக்கு முனிவர் ஜான் த பேப்டிஸ்ட் இவருக்கு முன்பாக போய் இவருக்கு தன்னுடைய பாதையை ஒழுங்குபடுத்துவதாக வேதவசனம் கூறுகிறது. யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அவர் செய்ததுனால மார்க்கு 1:14 அவர் காவலில் வைக்க வேண்டிய நிலை வந்தது யோவானுக்கு. ஆனால் இயேசு கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. காவலில் வைக்கிறார்கள், கழுமரம் ஏறுகிறார்கள், சித்திரவதை செய்கிறார்கள், கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளாக பேராயர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் காட்டுக்குள்ளாக சிறைச்சேதம் செய்யப்படுகிறார்கள் என்பதை பற்றி எதுவும் சபை ஒரு பொழுதும் கவலைப்பட்டு பின்வாங்குவதில்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கலிலேயாவிலே அவர் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியில், மண் தரையில் கடவுளின் ராஜ்யத்தை சுவிசேஷமாக பிரசங்கித்தார். இதுதான் மார்க்கு அறிமுகம் செய்கிற கிறிஸ்துமஸ். காலம் கனிந்தது, டான் டனா மணி அடிக்கிறது, இட்ஸ் டைம். வேறு எதற்கும் இப்போது நேரம் இல்லை, வேறு எதற்கும் வாதங்களுக்கும் சாக்கு போக்குகளுக்கும் வழி இல்லை. ஏனென்றால் காலம் நிறைவேறிற்று. நம்முடைய சபைகளில் நாம் நம்புகிற அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும்போது இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் கன்னியின் மடியில் பிறந்தார் என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
அதுதான் உண்மை. ஏன்? அதற்கான காலம் வந்தது. இப்போது அந்த காலத்தின் மிக முக்கியமான வேளை வந்தது என்று வேதவசனம் கூறுகிறது. மார்க்கு அதை முன்னறிவிக்கிறார். காலம் நிறைவேறிற்று, காலம் கனிந்திருக்கிறது. என்ன நிறைவேறிற்று? தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. முழு ஆண்டவரின் உபதேசத்தை சுருங்க சொல்லில் தேவராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதுதானே உண்மை. அவர் சொல்லும் போதே சமீபமாக இருக்கிறது என்றால், அதன் பின்பு ஏறத்தாழ 2020 ஆண்டுகளுக்கு பின்பு இதை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு சமீபமாயிற்று. ஒரு நொடி பொழுதுல அவர் சொன்ன அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு மிக அருகாமையில் சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஜாதிகளாக, இனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபை செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிவிடையாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமும் அதன் ஒய்யாரமும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை, காலம் சமீபமாக இருக்கிறது. தேவராஜ்யத்தின் திட்டம் வெகு அருகாமையில் இருக்கிறது. ஆகையினால என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. வேடிக்கையா? நகைச்சுவை போல இல்லை. கிறிஸ்மஸ்ல நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. கீத பவனியில நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. இந்த கீத ஆராதனைகளில் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதபடி நான் எதை செய்தாலும் அது கடவுளின் திட்டம் அல்ல, கடவுளின் ராஜ்யத்திற்கு உகந்ததல்ல. இதன் மூலமாக தேவராஜ்யம் மேன்மைப்பட, கூர்மைப்பட, வல்லமைப்பட, கடவுளின் திட்டம் நிறைவேறுவதற்காக நான் எதை செய்தாலும் காலம் நிறைவேறிற்று என்பதற்கான அடையாளமாக அது இருக்காது. அதை தொடர்ந்து தான் கடற்கரை ஓரம் சென்று தம்முடைய சீடர்களை ஆண்டவர் தம்முடைய இந்த திருப்பணிக்காக, தேவராஜ்யத்தின் சிந்தைக்காக அழைக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, வாழ்ந்து காட்ட. பிரான்சிஸ் அசிசி என்கிற ஒரு முனிவர் இருந்தார் திருச்சபையில். பொதுவான நாம் திருச்சபையாக, முன்னோடி திருச்சபையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்வார், நற்செய்தி பணியை பிரசங்கியுங்கள், வேண்டுமானால் மட்டும் வார்த்தையை பயன்படுத்துங்கள். அப்படின்னா என்ன பொருள்? வாழ்ந்து காட்டுங்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில், கீத பவனிகளில், நம்முடைய வான வேடிக்கைகளில், அலங்காரங்களில், ஆராதனைகளில், வல்லமையான கடவுளின் திட்டங்களில் இந்த காலம் நிறைவேற்றிற்று என்றும், தேவனுடைய ராஜ்யம் அருகாமையில் வந்திருக்கிறது என்றும் சொல்லுவதற்காக சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாய், அதை ஏற்றவர்களாய், அதை இயக்குகிறவர்களாய், அதற்காக உயிர் வாழ்கிறவர்களாய் கடவுள் நம்மை ஆசீர்வதித்தால் மட்டும்தான் கடவுளின் திட்டத்தில் மார்க்கு சொல்லுகின்ற தேவராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழ முடியும். 8வது அதிகாரத்தில் அந்த நற்செய்தியாளர் சொல்லுவது, இந்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நீங்க ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், காலமாயிற்று, சமீபமாய் தேவராஜ்யம் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அப்படின்னா சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு என்ன பொருள்? இந்த மார்க்கு மாதிரி காண்பிக்கிறார் பாருங்க. 8வது அதிகாரம் 24வது வசனம். ஒருவன் என் பின்னே விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து. எல்லாரும் வரணுமா? ஆனா நான் என் மனதில் அதை தீர்மானிக்காதபடி வர வேண்டியதில்லை. நான் என் குடும்பம் தீர்மானிக்காதபடி அது வர வேண்டியதில்லை. நான் என் இனமாக வருவார்கள். நாக்பூருக்கு அருகில்
ஒரு ஓரமாக நின்று வெகு தூரமான பயணமாக செய்ததுனால நாங்கள் மோட்டார் சைக்கிளில் இறங்கி நின்று தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறோம். சாறை சாறையாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என் நண்பன் சென்னை பட்டணத்தில் பான்ஸ் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு இளம் விஞ்ஞானி. அவருடைய காலில் யானைக்கால் வியாதி என்று சொல்லிவிட்டார். திண்டிவனத்தில் இருக்கிற பிரபலியமான ஒரு மருத்துவர் அவருக்கு யானைக்கால் வியாதின்னு சொல்லிட்டார். ஆண்டவரே, எனக்கு யானைக்கால் வியாதினா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி வியாசர்பாடியில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சன்னியாசினி அம்மா வந்து, தம்பி, திண்டிவனம் தம்பி, பான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிற, உனக்கு யானைக்கால் வியாதி போகிறதுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், எழுப்பிட்டான். நான் எங்கேம்மா பிறந்தேன், நான் எங்கே வளர்ந்தேன், எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அப்பட்டமாக இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அன்றைக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஏறத்தாழ 40 ஆண்டுகள் இந்த பணியினை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் மனைவி அவனுடைய பிள்ளைகளும் மிக கடினமான ஒரு எல்லையில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனு நான் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறோம். அவனை பார்த்து கேட்குறேன், நண்பா, இவர்கள் யார் ப்ரோ? நம்ம கூட்டத்துக்கு தான் வர்றாங்கண்ணேன்னு சொல். ஆமாம், நம்ம கூட்டத்துக்கு வர்றாங்களா? எதுக்கு? அங்கே கேளுங்க. தொடர்ந்து போனோம். பெரும் கூட்டம், பெரிய பெரிய வாகனங்கள், சின்ன சின்ன வாகனங்கள், கூட்டம் கூட்டமாக. ஒரு தம்பதியரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து காரணம் என்ன? மோட்டா சாஹிப் சென்னையிலிருந்து பெரிய ஐயா வர்றாருங்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க, நான் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த மோட்டா ஐயா, இந்த பெரிய ஐயா வருவதற்கு முன்பாகவே எங்கள் வீட்டுக்குள்ளே டெலிவிஷனில் இந்த ஏசாமி வந்துட்டார். அதனால் இந்த டெலிவிஷனுக்கு முன்னால் மெழுகுபத்து வைத்து நாங்கள் அவரை ஆராதிப்போம். எதுக்கப்பா மெழுகுபத்து வைத்து ஆராதிக்கிறாங்க? அப்படி தான் அவங்களுக்கு தெரிந்த வெளிச்சம், அதில் கீழ்ப்படிந்தாங்க. அந்த ஐயா அந்த டெலிவிஷன் பெட்டியில் எங்கள் மொழி பேசினாங்க, எங்கள் டயலாக் பேசினாங்க, எங்கள் இதயத்தில், எங்கள் நாணத்தில் அவர்கள் இயேசுவை பற்றி சொன்னாங்க. அந்த டெலிவிஷன் பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து கும்பிட்டோம் இந்த இயேசுவை. இப்போ நேர ஒருத்தர் சொல்ல வர்றாருன்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு வண்டி கட்டி, டும் டும் வண்டின்னு அதுக்கு எங்களுக்கு ஊருக்கு பேர், அதில் கட்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இந்த இயேசுசாமிக்காக வாழ போகிறோம். இதுதான் உண்மை. கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, நோய் போகுது, மனதில் இருக்கிற பாரம் போகுது, சாபம் போகுது, உள்ளான கவலை போகுது, இன்றைக்கு எனக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது, சுவிசேஷத்தில் விசுவாசம் வையுங்கள் என்று அழைக்கிற அந்த மகத்தான ஒரு அழைப்பு. மனதிலே தீர்மானி. இது பிரதானமாக மார்க்கு தன்னுடைய சகாக்களோடு கூட வாழ்கின்ற வாழ்க்கையை ஆண்டவரின் வார்த்தையாக கூறுகிறார். மேக் அப் யுவர் மைண்ட், மனதிலே தீர்மானி, டேக் அப் த கிராஸ், சிலுவையை சுமந்தனி. சிலுவை என்பது என்ன? ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வாழ்வு முறையை எனக்காக நான் அணிந்து கொள்வது. வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லை. நகையாக, ஆடம்பரமாக, அழகான சொற்பமாக அதை வணங்குவதற்காக அல்ல, உள்ளாக எனக்குள்ளாக வைத்துக்கொண்ட ஒரு உறுதியான தீர்மானமாக வைத்துக்கொள்வதற்கு ஆண்டவரன் அழைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தர்றாரா? ஆமாம். அந்த பாக்கியத்தின் அடிப்படையில் அதை வாழ்வு முறையாக ஏற்று அதை இயக்குவதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கிறார். என் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். சுகத்தில், துக்கத்தில், ஏற்றத்தில், இறக்கத்தில், பாடுகளில், கண்ணீர்களில், வேதனைகளில், மகிழ்ச்சியில்,
ஆனந்த களிப்பில் ஆண்டவர் வைத்திருக்கிற கொண்டாட்டத்தில் கடவுளின் திட்டத்தை தேவராஜ்யத்துக்காய் காலம் கனிந்தது என்கிற ஒரு நிச்சயம் உடையவனாய் வாழ்வதற்காய் மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்பதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கிறார். அப்படி அழைக்கும்போது வசனம் சொல்லுது, தன் ஜீவனை அழைக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக, கடவுளின் நாமத்துக்காக, கடவுளின் திட்டத்துக்காக, கடவுளின் சித்தத்துக்காக என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு இருக்கிற அத்தனை சிலாக்கியத்தையும் அவன் இழப்பதற்கு முன் வந்தா, ஹாஹா, அவனை மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதையும் அவன் ரட்சித்துக் கொள்வான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தின் ஆஸ்தி, மேன்மை, அது தரும் மகிமை, வல்லமை, இவைகள் யாவுக்கும் முன்பாக மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் வைத்த ஜீவன் இருக்குது இல்லையா, அது மிக பெரிது. அதனால அதை கட்டுப்பாடோடு காத்துக்கொள். சிம்சோனுடைய வல்லமை தேவை எனக்கு. தானியேலின் திறன் தேவை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தந்த அந்த உறுதி தேவை. ஆனால் யோசேப்புக்கு தந்த கட்டுப்பாடு இல்லாத பட்சத்தில் பழைய ஏற்பாட்டின் மனிதர்கள் நமக்கு மாதிரியாக இல்லை. அந்த கட்டுப்பாட்டை சிலுவை சுமந்தவர்களாய் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா. உன் ஜீவன் இந்த உலகம் முழுவதையும் விட விலை மதிப்பு மிக்கது, என் பார்வையில் மிக முக்கியமானது. ஆகையினால அவர் வரப்போகிறார். அட்வென்ட் நாட்கள் என்று பொதுவான திருச்சபைகளில் இந்த காலங்களை அழைக்கிறோம். அவர் வருகையின் காலம், திருவருகையின் காலம். அந்த திருவருகையின் காலத்தில் முதலாவது வந்தார் என்பதை அறிந்திராத மனிதர்கள் இன்னும் கோடி கோடியாக, ஆயிரமான எண்ணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இரண்டாம் வருகை ஒன்று இருக்கிறது. அந்த வருகைக்காக நம்மையும் நமக்குள்ள உள்ள அத்தனை மனிதர்களையும் உலகத்தையும் ஆண்டவரை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்காக நான் ஆயத்தமாகுவதற்கு ஆண்டவர் என்னை அவரை பின்பற்றி வருவதற்காக அழைக்கிறார். அப்படி பின்பற்றி வரும்போது சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் உச்சம், உயர் நோக்கு. பின்பு அவர்களை நோக்கி, இயேசு சீடர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எனக்கு வேதாமத்தை போதித்த ஒரு பேராசிரியர் இதை சொல்லும்போது சொல்வார்கள், அவர்கள் உலகங்களுக்குள்ளாக போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை புரியுமாற் போல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது அதுதான். அவர்கள் உலகங்களுக்களாக என்றால் சமுதாயத்தில், கலாச்சாரத்தில், பண்பாடுகளில், இதய மொழியில், அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் தந்த அழகான தருணங்களில் கடவுள் எப்படி குறுக்கிடுகிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், பிரமிப்புகள் நடக்கும். அப்படியே நடக்கிறது. என்னை சந்திப்பீங்கன்னா உங்களுக்கு 100 ஆச்சரியங்களை ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று சொல்ல முடியும். சொல்லிட்டு நீங்கள் புறப்பட்டு போய், இது ஆண்டவரின் திட்டம், கட்டளை, நிறைவேறியே ஆக வேண்டிய கட்டளை. ஏதோ பேசி பிரகடனம் செய்து மேடை பேச்சை ஆக்கி முடித்து விடுவதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சர்வ இனங்களுக்கும், உலகம் இருக்கிற அத்தனை இனங்களுக்கும் இது சொல்லப்பட வேண்டும். சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இது. காலம் கனிந்திருக்கிறது, ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனதிலே தீர்மானி, சிலுவை அணிந்து கொள், கட்டுப்பாட்டை காத்துக்கொள். ஆண்டவர் அவருடைய திருக்கிருபை கொண்டு இந்த காலங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.
வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. தேவனுடைய பிள்ளைகளே, ప్రియమైన దేవుని పిల్లలారా, ஒரு அருமையான பாடல் இப்ப நம்ம கேட்டோம்ல.
అద్భుతమైనటువంటి పాట మనం విన్నాం కదా. காலம் வேகமா ஓடுது, கருத்து இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல். కాలము అలాగ వెళుతూ ఉన్నది, ఏం అర్థం లేకుండా జీవిస్తూ ఉన్నాం అనిపిస్తుంది కదా. ஆனா நீங்க சொல்லலாம், நாங்க எங்க கருத்து இல்லாம வாழ்றோம், நல்லதான கருத்தோட தானே வாழ்கிறோம். మీరు అనుకోవచ్చు, ఏంటి మేము అర్థం లేకుండా జీవిస్తున్నాము, అర్థవంతంగానే జీవిస్తాను మీరు అనుకోవచ్చును. எப்படி நினைக்கிறீங்கன்னா, ఎలాగ అనుకుంటారంటే, என் பிள்ளைகளை நான் ஏற்ற நேரத்துல நீங்க திருமணம் செய்வதில்ல, வீடு கட்டுவதில்ல, నా పిల్లలు வேலை வாங்கி கொடுப்பது எல்லாம் நீ கண்ணு கருத்துமா நீங்க எல்லாவற்றும் உலக பிரகாரமான காரியங்களை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு నా இருக்கீங்க. పిల్లలను చక్కగా చదివించాను, పెళ్లి చేశాను, మంచి ఉద్యోగాలు ఇప్పించాను, వాటిల్లో మీరు చాలా మంచిగానే నడుచుకుంటున్నారు. ஆனா ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கோம்? అయితే ప్రభు అయిన యేసు కొరకై మీరు నేను ఏం చేస్తున్నాం? கடமைக்காக ஏதோ ஆலயத்துக்கு போகுது, கடமைக்காக ஏதோ கேட்கறான்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாம். బాధ్యతగా ఏదో ఆలయానికి వెళ్తున్నాం, ఏదో ఇవ్వాలని ఇస్తున్నాం, అంతే కదా. ஆண்டுடைய ஊழியத்துல எவ்வளவு தேவைகள், எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆலயம் கட்டணும், ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்க இந்த தேசத்துல கோடி கோடியா இருக்கிறாங்க. ஏதாவது நீ கண்ணு கருத்துமா அதை யோசிச்சிருக்கீங்களா? దేవుని యొక్క కార్యములో, దేవుని యొక్క ఆలయాలు నిర్మాణం చేయాలి, మరి దేవుని ఎరిగినటువంటి వారికి సువార్తను ప్రకటించాలని మీరు ఎప్పుడైనా దీని గురించి మీరు ఆలోచించారా? நாளையில நீங்க தீர்மானம் பண்ணணும். ఈరోజు మీరు తీర్మానం తీసుకోవాలి. ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் வாழ வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிக்கணும். ఈ లోకములో మిమ్ములను నన్ను ఆశీర్వదించిన ఆ దేవుని కొరకై నేను ఏం చేయాలని ఒకసారి మీరు యోచించండి. கடந்த ஒரு 20 ஆண்டுகள பின்பாக திரும்பி பாருங்களேன். గతించిన 20 సంవత్సరాలు ఒకసారి వెనుదిరిగి చూడండి. நம்ம எப்படி இருந்தோம், మనం ఎలా ఉన్నాం, இப்ப எப்படி இருக்கிறோம், ఇప్పుడు ఎలా ఉంటున్నాం. இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு கொடுத்திருக்கிறார்ல. ఇంత ఆశీర్వాదాలు దేవుడు మనకు இந்த అనుగ్రహించాడు. ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்? అయితే ఈ దేవుని కొరకై మీరు నేను ఏం చేయబోతున్నాం? இந்த ஆண்டவருக்காக செய்வதற்காக தான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் என்ற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். మరి దేవుని కొరకై సేవ చేయడం కోసమే ఈ సినర్జీ ఇండియా అనేటువంటి இந்த మిషనరీ விஷயாన్ని దేవుడు మనకి ఇస్తున్నాడు. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஆனது ஒரு முறை கூட இந்த தேசத்துல ஆண்டவர் பற்றி அறியாத மக்கள் மத்தியில பணி செய்து ఈ கொண்டிருக்கிறார். సినర్జీ ఇండియా మిషన్ యొక్క ప్రాముఖ్య ఉద్దేశం ఏంటో తెలుసా? ఎవరు కూడా యేసుని గురించి తెలియలేదు అని చెప్పకూడదు. உங்களை நோக்கி நாங்க அன்பா கேட்கிறது என்னன்னா, இந்த ஊழியத்தை கூட நீங்க இணைந்து அந்த இடத்துல ஆண்டுடைய பணியை செய்வதற்கு நீங்க கடந்து வரலாம். నేను మీతో ఒక విజ్ఞాపన చేస్తున్నది ఏమనగా, ఈ యొక్క సేవలో మీరు కూడా ఏకం కండి. இல்ல இந்த இடங்கள்லாம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்க கடந்து வரலாம். ఒకవేళ ఒక ఆలయాన్ని కట్టడం కోసం మీరు ముందుకు రావచ్చు. இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கிறோம், இந்த ஊழியத்தை நாங்க காணிக்கையா தாங்குறோம் சொல்லி நீங்க காணிக்கை మేము கொடுத்து தாங்க. చాలా బిజీగా ఉన్నాం, మేము ఏమి చేయలేం, పోనీ ఈ సేవ కొరకే కానుకలను పంపిస్తామని మీరు అనుకోవచ్చునేమో. இப்படி இந்த ஊழியத்தை நீங்க தாங்கும்போது ఈ విధంగా ఈ యొక్క సేవకు సాయం இந்த చేస్తున్నప్పుడు தேசத்துல இயேசுவை அறியாத மக்கள் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ఈ దేశంలో యేసు ప్రభుని ఎరిగినటువంటి అనేకమైన జనాంగం యేసుని తెలుసుకోగలుగుతున్నారు. இப்படி நீங்க இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ல ஜெபத்தினாலும் காணிக்கைங்களான தாங்க நிச்சயங்களை எங்களை அன்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக ఈ கேட்டுக்கொள்கிறோம். యొక్క సినర్జీ ఇండియా మిషన్ నెట్వర్క్ ని మీ యొక్క కానుకల ద్వారా, ప్రార్థన ద్వారా మీరు మాతో కూడా సహకరించాలని ప్రేమతో కోరుతూ ఉన్నాను. ஆண்டவர் இயேசு உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ప్రభువైన యేసు మిమ్మల్ని, మీ కుటుంబాన్ని ఆశీర్వదించును. இப்போ நம்ம மத்தியில இருக்கிற ஆயவர்கள் கடைசியாக ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். మన మధ్యలో ఉన్నటువంటి మరి మన దైవ సేవకులు మీకోసం ప్రార్థన చేసి ముగిస్తారు. பரமத்தாப்பனே, அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அர்த்தம் செறிந்ததாய், சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்பதாய், அதற்கு எங்களை கூர்மையாக்குகிற திருத்திட்டமாய் எங்களையும் எங்களை சூழ இருக்கிற உலகையும் பார்ப்பதற்கு ஒரு பார்வை தாரும். அந்த ஒப்பு கொடுத்தலோடு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.